சயின்ஸ் தமிழா இங்கிலீஷா படிக்கிறது? இங்கிலீஷ் சயின்ஸ் இங்கிலீஷை படிச்சுட்டு திமுக ஆட்சியில் இருக்கிறதால என்ன வேணா கேள்வி கேட்கலாம், எப்படி வேணா பேசலாம், எதிரில் இருக்கவங்கள காரி துப்பலாம். 18 வயதே நிரம்பாத ஒரு தம்பி கிட்ட ஆபாசமான கேள்விகளை கேட்கலாம், ஆபாசமான பேச்சுகளை பேசலாம். நம்மளெல்லாம் யாரு என்ன பண்ணிட போறாருன்னு ஒரு திமிருல, ஒரு ஆணவ கொழுப்புல இந்த முக்தார் திரிகிறாருங்க. நம்ம தம்பி ஸ்டாலின் பாரதி கிட்ட இந்த முக்தார் இவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கேள்வி கேட்கிறாருல. நான் கேட்கிற முக்தார் கிட்ட, முக்தார் உங்க வீட்டுல இதே வயசுல பள்ளி மாணவர்கள் யாராவது இருந்தால் இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்பீங்களா முக்தார்? எப்படி முக்தார் நீங்க ஒரு ஊடகத்துல இருந்து கொண்டு இப்படி ஆபாசமான வார்த்தைகளை பேசுறீங்க, இழிவா நடந்துக்கிறீங்க, கேவலமா நடந்துக்கிறீங்க, மற்றவங்க உங்களை காரி தூப்புற மாதிரி நடந்துக்கிறீங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க. உங்க வீட்டுல அந்த காணொலி எல்லாம் பார்க்கவே மாட்டாங்களா? உங்க மனைவி பார்க்க மாட்டாங்களா? இல்ல உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்களா? அவங்க முகத்துல எல்லாம் எப்படி முழிக்கிறீங்க முக்தார்? தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, ஊடகத்துல இருப்பதற்கு அறவே தகுதி இல்லாத ஒரு நபருங்க. இந்த ஆளெல்லாம் எப்படா ஊடகத்துறையில் பணிபுரிகிறாரு? ஒரே ஒரு அறம் கூட கிடையாது, ஒரே ஒரு நெறி கூட கிடையாது, அறவேக்காடுத்தனமாக கேள்விகளை கேட்குறாரு. இந்த நபரெல்லாம் எப்படி இந்த ஊடகத்துறையில் உட்புகுந்தார்னு சொல்லிட்டு நாம் பலமுறை கேள்வி கேட்டதுண்டு. ஊடகத்தில் இருக்க அறவே தகுதி இல்லாத நபர் அப்படின்னு பேசினாலே நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அது யாருன்னு சொல்லிட்டு. அதாங்க முக்தாருங்க. முக்தார், இந்த முக்தாருக்கு என்னன்னா, நமக்கு மட்டும்தான் மண்டையில் அறிவு இருக்குது, எதிரில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது, நாம தான் ஆகச்சிறந்த அறிவை கொண்டவர்கள், நாம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தடுமாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாகரிகமற்ற முறையில் ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு ஒரு அறம் இருக்கு, ஒரு பண்பு இருக்கு, ஒரு நாகரிகம் இருக்கு. நாகரிகம் பண்பு எதுவுமே தெரியாத ஒரு அறவேக்காடுத்தனமான கேள்விகளை இந்த முக்தார் எதிர் அமர்ந்திருப்பவர்கள்கிட்டெல்லாம் கேட்கறது உண்டு. இந்த முக்தார் தான் பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்காப்புல. அப்படி இருந்தும் சிலர் சரி போய் நேர்காணல் கொடுப்போம், இந்த முக்தார் தான் கெஞ்சுறாரு, வாங்க நேர்காணலுக்கு வாங்கன்னு கெஞ்சுறாரு, ஒரே தொல்லை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நேர்காணலை கொடுத்துட்றாங்க. அதை இந்த முக்தார் அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆபாசமாக பேசுறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, இது போன்ற செயல்களில் தொடர்ந்து இந்த முக்தார் ஈடுபட்டிருக்காருங்க. தற்போது இந்த முக்தார் அதே வேலையை தான் பண்ணியிருக்காருங்க. ஒரு தம்பி ஸ்டாலின் பாரதி, அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த ஒரு சித்தாந்தவாதி, பள்ளி பருவத்திலே அறிவு சார்ந்த பேச்சு, தமிழ் தேசிய ஆதரவாளர், நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர். நாம் அந்த தம்பியுடைய பேச்சை கேட்கும் போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் என்னடா இந்த வயசுல இவ்வளவு அற்புதமா பேசுறாரு, ஒரு விவாத திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாராட்டுனது உண்டு. பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த சின்ன வயசுல எப்படா இவ்வளவு அறிவு அந்த தம்பிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நாம வியந்தது உண்டு. குறிப்பா அந்த தம்பியை ஸ்டாலின் பாரதி என்ற தம்பியை இந்த முக்தார் நேர்காணல் எடுத்திருக்காருங்க. அந்த நேர்காணல் இந்த முக்தார் பகிர்ந்திருக்காரு. குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும், இந்த முக்தார் ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சியில் இருந்தாரு, என்ன ஆனதுன்னு தெரியல. இந்த முக்தாரை சத்தியம் தொலைக்காட்சியிலிருந்து கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. அதன் பிறகு இந்த முக்தார் வாய் சும்மா இருக்காதுல்ல, ஏதாச்சும் பேசணும்ல, ஆபாசமா பேசணும்ல, பெண்கள் குறித்து இழிவா பேசணும்ல, குறிப்பா நாம் தமிழர் கட்சி குறித்து, அண்ணன் சீமான் குறித்து ஏதாவது பேசணும்ல. அதற்காகவே அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனல்ல ஸ்டாலின் பாரதி என்ற தம்பி, குட்டி சீமான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தம்பியை அழைத்து நேர்காணல் எடுத்திருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, எதிரில் அமர்ந்து இருக்கக்கூடிய தம்பி ஒரு பள்ளி மாணவன், ஒரு ஊடகவாதி. இப்ப அந்த தம்பி கிட்ட கேள்வி கேட்கறதுனா ஒரு அறத்தோட கேட்கணும்ல, ஒரு பண்போட கேட்கணும்ல. அந்த தம்பி இந்த சின்ன வயசுல இவ்வளவு அறிவுபூர்வமா இருக்காருன்னா அவருக்கு ஏற்றார் போல நம்ம கேள்வியை முன்வைக்கணும்ல. ஆனா இந்த முக்தார் என்ன பண்றாருன்னா, அவர் பேசுற பேச்சை பாருங்களா. ஒரு பள்ளி மாணவன் இருக்காரு, போன் நடக்கும் போது மதுரையில ரூம் போட்டு ஒரு நடிகை கூட கூட்ட செஞ்சாங்க சீமானு, அது என்ன சொல்றாங்க? பள்ளி மாணவன், 18 வயது கூட நிரம்பாத அந்த மாணவன் கிட்ட அந்த நடிகை என்ன பண்ணார் தெரியுமா ரூம்ல அப்படின்னு பேசுறது. இதெல்லாம் என்ன கேள்வி? இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான கேள்வி. குறிப்பா இந்த கேள்விக்கே இந்த முக்தாரை போக்சோ சட்டத்துல கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் சமூக வலைதளத்துல பொதுவான மக்களுடைய கருத்தா இருக்குங்க. குறிப்பா அந்த விவாதத்துல அந்த தம்பி கிட்ட கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கறது ஒரு முறையா கேட்கணும். கேள்வி கேட்டுட்டு அந்த விவாதத்துல துப்புறாருங்க, காரி துப்புறாருங்க. சயின்ஸ் தமிழா இங்கிலீஷா படிக்கிறது? இங்கிலீஷ் சயின்ஸ் இங்கிலீஷை படிச்சுட்டு இல்ல அமர்ந்திருக்கக்கூடிய நபரை காரி துப்புவாங்க. ஆனா இந்த முக்தார் காரி துப்புறாரு. இதெல்லாம் ஊடக தர்மமா?
இந்த அறவேக்காடு முக்தார் பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்காருங்க. குறிப்பா சமூக வலைதளத்துல இந்த முக்தாருக்கு பலரும் கண்டித்து தங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ஒரு செய்தி சொல்லி ஆகணும். திமுக ஆட்சியில் இருக்கிறதால என்ன வேணா கேள்வி கேட்கலாம், எப்படி வேணா பேசலாம், எதிரில் இருக்கவங்கள காரி துப்பலாம், 18 வயதே நிரம்பாத ஒரு தம்பி கிட்ட ஆபாசமான கேள்விகளை கேட்கலாம், ஆபாசமான பேச்சுகளை பேசலாம். நம்மளெல்லாம் யாரு என்ன பண்ணிட்டு போறாருன்னு ஒரு திமிரில், ஒரு ஆணவ கொழுப்புல இந்த முக்தார் திரிகிறாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ரெட்பிக்ஸ் வலையொலியில் சவுக்கு சங்கர் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு. பெண் காவலர்களை வந்து சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தி பேசுறாரு. அதனால சவுக்கு சங்கர் மேல வழக்கு பதிவு செய்து சவுக்கு சங்கரை கைது செஞ்சான். ரெட்பிக்ஸில் அவரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அந்த நேர்காணலை எடுத்தது யாரு? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. அவரு தான் ரெட்பிக்ஸ் அந்த வலையொலிய நிறுவனர். அவரை கைது செய்தது, அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அவரையும் கைது செய்தது காவல்துறை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, காந்தாராஜன் ஒருத்தர் உங்களுக்கே தெரியும்ல, அந்த காந்தாராஜன் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 5 வழக்கு கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காந்தாராஜன் வந்து நடிகைகள் குறித்து ஆபாசமாக பேசுறது, பெண்கள்னா இலக்காரலாம். இந்த முக்தார் எடுத்த நேர்காணலில் தான் பெண்களை இலக்காரமாக நினச்சிட்டு பெண்களை பற்றி பேசினா யார் என்னடா கேட்க போகிறான்னு சொல்லிட்டு நடிகைகள் குறித்து அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை இந்த காந்தாராஜன் இந்த முக்தார் சேர்ந்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக காந்தாராஜன் மீது வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க. இப்போ முக்தார் மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அந்த நேர்காணலை எடுத்தது யாரு? இந்த காந்தாராஜன் என்ற அயோக்கியனை தூண்டி விட்டது யாரு? இந்த முக்தார் தானே தூண்டி விட்டார். அவருடைய பேச்சு அப்படிதானே அமைந்தது. பிறகு ஏன் முக்தார் மேலே வழக்கு பதிவு செய்யப்படலை? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை அதிகாரிகள் ஏன் முக்தார் மீது வழக்கு பதிவு செய்யப்படலை? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? அதே போல் இப்போ நம்ம தம்பி ஸ்டாலின் பாரதி கிட்ட இந்த முக்தார் இவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கேள்வி கேட்குறாருல, நான் கேட்குற முக்தார் கிட்ட, முக்தார் உங்கள் வீட்டில் இதே வயசில் பள்ளி மாணவர்கள் யாராவது இருந்தால் இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்பீங்களா முக்தார்? எப்படி முக்தார் நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருந்து கொண்டு இப்படி ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறீங்க, இழிவாக நடந்துக்கிறீங்க, கேவலமாக நடந்துக்கிறீங்க, மற்றவங்க உங்களை காரி தூப்புற மாதிரி நடந்துக்கிறீங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க. உங்கள் வீட்டில் அந்த காணொலியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்களா? உங்கள் மனைவி பார்க்க மாட்டாங்களா? இல்லை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்களா? அவங்க முகத்துலலாம் எப்படி முழிக்கிறீங்க முக்தார்? இப்படியெல்லாம் நீங்கள் பொழைச்சாகணுமா முக்தார்? சொல்லுங்க முக்தார். குறிப்பாக என்ன செய்தினா, அந்த ஸ்டாலின் பாரதி தம்பி தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட தம்பியாக இருக்காரு. இந்த சின்ன வயசில் அவ்வளவு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வச்சிருக்காரு. இவர் என்னப்பா பல தொலைக்காட்சிக்கு போகிறாரு, பல ஊடகத்துக்கு போகிறாரு, வலையொலியிலலாம் நேர்காணல் கொடுக்குறாரு, கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அற்புதமாக பதில் சொல்கிறாரு. இந்த வயசுலேயே இவ்வளவு சிந்தனை இருக்குன்னா அப்போ தமிழ் தேசிய சிந்தனையோடு இருக்கார் இந்த தம்பி எப்படியாச்சும் இழிவுபடுத்தி விட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முக்தார் இப்படி ஒரு நேர்காணலை எடுத்து அந்த தம்பியை இழிவுபடுத்திட்டாரா? அவர் கேள்வி கேட்டு மடக்கிட்டாராம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? அயோக்கியத்தனமான கேள்வி. குறிப்பாக இந்த முக்தார் போன்ற நபர்கள் எல்லாம் இந்த ஊடகத்துறையிலிருந்து அப்புறப்படுத்தணும். தயவு செஞ்சு யாருமே இந்த முக்தார் வந்து ஒரு சரியான மனநிலை கொண்டவராக இருந்தால் நம்ம நேர்காணல் கொடுக்கலாம். அவர் தான் மனநிலையே சரியில்லாத ஒரு நபராக இருக்கார், பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறாரு. அவர்கிட்ட ஏன் போயிட்டு நம்ம நேர்காணல் கொடுக்கணும்? முக்தார் போன்ற நபர்கள் எல்லாம் புறக்கணிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. சகிக்கலங்க அவருடைய பேச்சு. குறிப்பாக முக்தாருக்கு பின்னாடி இந்த திமுக இருக்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அவர் என்ன வேணா பேசட்டும், ஆனால் திமுக நடவடிக்கையே எடுக்காது. ஏன் எடுக்காது? இந்த முக்தார் திமுக ஆதரவாளர்ல, அதனால எடுக்காது. இதுதான் நடக்கிறது. குறிப்பா எதிரில் அமர்ந்திருக்கிறது ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன தம்பி, ஒரு பள்ளி மாணவன். அந்த பள்ளி மாணவன் கிட்ட ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இந்த முக்தார் கேள்வி கேட்டிருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.